சேலம் அருகே 75% பணத்தை செலுத்தியும் தனியார் நிதி நிறுவனம் தனது டிராக்டரை பறிமுதல் செய்து அதிக பணம் கேட்டு மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயி கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். சேலம் காடையாம்பட்டி நடுப்பட்டி உள்கோம்பை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி அரவிந்தன். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு குறிப்பிட்ட தொகையை முன்பணமாக செலுத்தி தனியார் நிதி நிறுவனம் மூலம் மூடி டிராக்டர் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அரவிந்தன் மாத தவணையை முறையாக செலுத்தி வந்ததாகவும் மீதமுள்ள 3 தவணை பணத்தை மட்டும் செலுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட நிதி நிறுவன ஊழியர்கள் தன்னிடமிருந்து டிராக்டரை பறிமுதல் செய்ததாக விவசாயி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறி வருகிறார். இந்த நிலையில் விவசாயி அரவிந்தன் தனது குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்துள்ளார். டிவிஎஸ் கிரெடிட் ஃபைனான்ஸ்லேருந்து லோன் தவணையாக 3 மாதத்துக்கு ஒரு மாதிரி தவணை கட்டணும். 5,40,000 மதிப்பு லோன் வாங்குறோம். மாதம் வாங்குறோம். 3 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி தவணை முறையில் வாங்கணும். 5,40,000 லோன் 3 மாதத்துக்கு ஒரு டைம் 40,000 கட்டுறோன்னு சொல்லி வாங்கணும். டிராக்டர் வந்து இப்போ தான் மழை வந்துருக்குண்ணா. இத்தனை நாள் மழை இல்லை, வறட்சி. இப்போ இதனால் மழை வந்ததுனால நாங்கள் போய் விவசாயம் பாதிக்குது, கொடுங்க, நாங்கள் மழை வந்துடுச்சு, இந்த டைமில் ஓட்டினா தான் எங்களுக்கு பணம், நாங்கள் எதாவது விவசாயம் பண்ண முடியும்னு கேட்டோம். தர முடியாது, நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி துறைன்றவர் சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு.